ஹாய், இது தீபாவளி அன்னைக்கு நைட்டு எடுத்த வீடியோஸ் தான். எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு வெடி வாங்கவே இல்லை நான். ஸோ என் பிரதர் சொன்னார் இல்லையா, அவன் தான் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தான். ஆல்ரெடி வந்து சீட்டு இந்த ஃபண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டு வந்தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொரியர் பார்சல் வந்துருச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் வந்து கிராக்கர்ஸ் எல்லாமே வெடித்தோம். பட் ஹாப்பியாக தான் செலிப்ரேட் பண்ணோம். அப்பாவுமே வந்து அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்கம்மா, என்ன நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் இந்த வருஷம் இங்கே இருந்தேன், மாமியார் வீட்டுக்கு போக முடியல. ஸோ லாஸ்ட் இயர் தலை தீபாவளி, இந்த இயர் போகலான்ட்டு இருந்தோம். இந்த இயரும் என் ஹஸ்பண்ட்க்கு லீவ் இல்லைன்னு சொல்லிட்டு போகலை. ஸோ அம்மா வீட்டிலே தான் செலிப்ரேட் பண்ணேன். ஓகே தான், பட் என்ன கஷ்டம் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஸ்பெஷலி நான் தான். அது எல்லா பெண்ணை பெற்றவங்களோட அப்பாவுமே நினைக்கிற ஒன்று தான். பட் எங்கள் அப்பாவும் அதே தான் நினைக்கிறாங்க. எனக்கு நிறைய சில டைம் ரொம்ப போல்ட்டான இதெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. இப்படி இருக்கணுமா, எது நடந்தாலும் நம்ம தைரியமாக இருக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு சுத்தமாக செலிப்ரேட் பண்ணுற ஐடியாவே இல்லை. தீபாவளி கூட நான் பர்ச்சேசிங் கூட போகலை. அப்பா முன்னாடியே வந்து ஒரு சாரீ ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே தான் நான் வந்து தீபாவளிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ யாருமே ட்ரெஸ்ஸுன்னெலாம் பெருசாக எடுத்துக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸில் சொல்லியிருப்பேன்ல, நான் வந்து கோயிலுக்கு போனேன்னு. ஸோ தீபாவளி அன்றைக்கி நாங்கள் பண்ண ஒரே வேலை வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு முருகர்கிட்ட சொல்லி ஓன்னு அழுதுகிட்டே வந்துட்டேன். இப்போது நேற்று தான் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. நேற்று தான் வெட்னஸ்டே. ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, இன்னமும் ஐசியூவில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க எங்கள் அப்பா சீக்கிரம் குணமாகணும்னு.